ने ज्वेलरी शॉप में डकैती की कोशिश की, मिर्च पाउडर और चाकू का इस्तेमाल किया। तमिलनाडु के दारुल चेन्नई के कालाडीपेट में एक गैरमामूली वाकया पेश आया, जब एक खातून ने अपने शौहर को बताए बगैर खर्च लेने के बाद दबाव में आकर देवराज की दुकान लूटने की कोशिश की। पुलिस ने इस खातून की शिनाख्त जया चित्रा के तौर पर की है। पुलिस के मुताबिक 30 साल खातून ने पहले से मंसूबा बनाकर दुकान में दाखिल होने के लिए बुर्का पहन रखा था ताकि अपनी शिनाख्त छुपा सके। वो ऐसे जाहिर कर रही थी जैसे जेवरात खरीदने आई हो। ऐनी शाहिदीन के मुताबिक इसने पहले दुकानदार देवराज को मसरूफ रखा, फिर अचानक उसके चेहरे पर मिर्च पाउडर फेंका और एक चाकू निकालकर धमकाने की कोशिश की ताकि जेवरात लूट सके। तहम दुकान के अमले ने फौरी तौर पर सूरत-ए-हाल पर काबू पा लिया और खातून को काबू में रखकर पुलिस के हवाले कर दिया। इस वाक़े के बाद दुकानदार और ग्राहक शदीद खौफजदा हो गए। ताहम कोई जेवर चोरी नहीं हुआ। कलड़ीपेट पुलिस स्टेशन के एक वजीदार ने बताया कि जया चित्रा के खिलाफ चोरी की कोशिश, हमला और हथियार के इस्तेमाल जैसे इल्जामात के तहत मुकदमा दर्ज किया गया और मजीद तहकीकात जारी है। यह वाकया इलाके के ज्वेलरी ताजिरों के लिए तशवीश का बायस बन गया और अब कई दुकानदार अपने सिक्योरिटी इंतजाम का दोबारा जायजा ले रहे हैं। இதுதான் அவங்க யூஸ் பண்ண கத்தி, மிளகா போட்டிருக்காங்க, வளையல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுங்க 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 அக்கா எடுங்க, எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க எடுங்க. செஞ்ச தப்பு மன்னிப்பு கேட்டனா கூட பரவாயில்ல. இப்போ நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க. பேஸ் கழட்டுங்க, கழட்டுங்க அண்ணா, கழட்டுங்க கழட்டுங்க, பேஸ் கழட்டுங்க. நான் ஆத்மி நகை பேஸ் கழட்டுங்க. இவங்க தான் வந்து நகைய திருடி இருக்காங்க, எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. திருடி இருக்காங்க, மிளகா போட்டிருக்காங்க, எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இவங்க யாருமே கடையில பாத்துக்கோங்க, எல்லாரும் பேஸ் நல்லா பாத்துக்கோங்க. சென்னை திருவொற்றியூரில் உள்ள நகை கடையில் பர்தா அணிந்து வந்த ஜெயசித்ரா என்ற பெண் கடை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டிய நிலையில் அவரை கடையில் இருந்தவர்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் நகைக்கடையில் 5 சவரன் நகை வாங்குவது போல பர்தா அணிந்து வந்த பெண் நீண்ட நேரமாக பேச்சு கொடுத்து பாவலா காட்டி கத்தியை காட்டி மிரட்டி நகைக்கடை உரிமையாளரை தாக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை திருவொற்றியூர் காலாடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தேவராஜ் என்பவர் மஞ்சு ஜுவல்ஸ் என்ற பெயரில் கடந்த 40 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரது கடைக்கு பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் நகை வாங்குவது போல போக்கு காட்டி 3 சவரன் செயின், 1 சவரன் வளையல், 1 சவரன் கமல் என 5 சவரத்திற்கு நகை வாங்குவது போல பார்த்துள்ளார். பின்னர் நகைகளை சரிபார்த்து வாங்குவது போல உரிமையாளர் தேவராஜிடம் பில் தொகையை கேட்டு பொழுது கணவர் பணத்தை எடுத்து வருவதாக கூறி வெகு நேரமாக காத்திருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த நகைக்கடை உரிமையாளர் தேவராஜ் மதிய உணவிற்காக செல்வதற்காக கடையை மூடுவதற்காக கூறியுள்ளார். இதனையடுத்து சட்டென்று கையில் வைத்திருந்த பேனாக்கத்தை எடுத்து தேவராஜை அந்த பெண் மிரட்டியுள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட தேவராஜின் மற்றும் அவருடைய மனைவி, மகள் ஆகிய 3 பேரும் அந்த பெண்ணை மடக்கி பிடித்த போது தப்பித்து பையில் இருந்த மிளகாய் பொடியை தூவி தப்பிக்க முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த பெண்ணை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த அந்த பெண்ணை விசாரித்த போது அந்த பெண் பெயர் ஜெயசித்ரா என்பதும் காலடிப்பேட்டை மேற்கு மாடவீதியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்தது. இவர் கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்கியதாகவும் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீளுவதற்காக பர்தா அணிந்து வந்து வேடமிட்டு நகையை பறித்து செல்வது முயன்றது தெரிய வந்தது. அந்த பெண்ணை உண்மையாக சொல்கிறாரா அல்லது வேற எதுவும் இவர் மீது ஏதேனும் காவல் நிலையத்தில் வழக்கு இருப்பதா என்று திருவொற்றியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் பட்டப்பகலின் நகைக்கடையில் பெண் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி சம்பவம் அப்பகுதி வியாபாரிகளிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.